வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் முதல் ரோம லெட்டரில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு இணைகரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. இணைகரம் எண் EARN வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கில் பாருங்க, மூலை விட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கவனமாக வரையணும். முதல்ல நம்ம உதவிப்படத்தை வரையுமா பாருங்க. உதவிப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இணைகரம் வரைஞ்சிடலாமா? ஏதோ ஒரு அளவில் ஒரு இணைகரத்தை வரைங்க, சரியா? அளவுகள்லாம் பிரச்சனை கிடையாது. இணைகரத்தை பொறுத்த, அதான் உதவிப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வரைகிறதா, நம்ம எடுக்கிறதா அளவு. பாருங்க, வரைஞ்சிட்டோமா? இதில் நமக்கு இந்த மூளை விட்ட அளவு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 மூளை விட்டத்தை நம்ம வரைஞ்சிருவோம். இது ஒரு மூளை விட்டம், அடுத்தது இது ஒரு மூளை விட்டம். நீங்கள் பென்சிலை கொண்டு வரையணும், சரியா? இது என்னது? EARN, சரியா? இதில் பாருங்கள், ERனா என்ன? இந்த மூளை விட்டம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த மூளை விட்டம் எவ்வளோ இருக்குது? 7 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, எந்த இடத்துல 110 டிகிரி? EAO கோணம் EOA. இப்போ பாருங்க, அதுக்கு முன்னால் இதை படித்து பார்த்துருவோம். ER மற்றும் AN ஆகியவை 0வில் வெட்டுகின்றன. பாருங்க, எது ERம் ANம் வெட்டுது இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? 0 இல்லை O. இப்போ பாருங்க, நம்ம கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, EOA. அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகுது? 110 டிகிரி கோணம் உண்டாகுது. இப்போ தான் உதவி படமே முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம உண்மை படத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, உண்மை படம். முதல்ல என்ன நம்ம வரையணும் பாருங்க. இங்கே அடிப்பக்கம் நமக்கு தெரியாது. அடிப்பக்கம் தெரியாது, நம்ம முதல்ல அடிப்பக்கத்தை வரைவோம். அடிப்பக்கமே தெரியாது. அப்போ ஏதாவது ஒரு மூலை விட்டத்தை தான் நம்ம வரையணும். இந்த மூலை விட்டத்தை வரையலாமா? எவ்வளோ இருக்குது? 10 சென்டிமீட்டர். மூலை விட்டம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். வரைஞ்சிருமா? பாருங்க, 10 சென்டிமீட்டர். கரெக்டாக கொஞ்சம் சென்டர் பண்ணி வரைவோம். 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் எப்படி எடுக்கணும்? எங்கேருந்து எங்கே? பாருங்கள், இந்த 0வில் ஆரம்பித்து 10 வரைக்கும் வரைஞ்சாச்சா? இப்போ பாருங்கள், இதில் நமக்கு மையப்புள்ளி தேவைப்படும். மையப்புள்ளி எங்கே இருக்குது பாருங்கள். 0க்கும் 10க்கும் மையப்புள்ளினா என்ன? 5 தான் மையப்புள்ளி. 5 தான் மையப்புள்ளி. அப்போ இதுதான் என்னது? இந்த ஓன்ற புள்ளி. இதுதான் நமக்கு தேவையான ஓன்ற புள்ளி. இதுக்கு பேர் என்ன? இங்கே வந்து R. இந்த முழு நீளம் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கும். இது வந்து மையப்புள்ளி. அதாவது இந்த வெட்டிக்கு இல்லையா, மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்குறிடும். அதாவது OEயும் OR சமமாக இருக்கும், OAவும் ON சமமாக இருக்கும். அப்போ இது என்ன செஞ்சிடும்? இந்த முழு நீளம் 10 சென்டிமீட்டர் பாதியாக பிரிச்சிடும். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, நமக்கு EOA தான் எவ்வளவு? 110 டிகிரி. அப்போ நம்ம இது கோணமானி, பாகைமானியை எங்கே வைக்கணும்? ஓன்றதில் வைக்கணும். EOA. நமக்கு A எங்கே வரும்? நம்ம கீழே வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி வைங்க, தலைகீழ வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? நோட்டை கூட திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், தலைகீழ கரெக்டாக வச்சாச்சா? இப்போது நம்ம எந்த 0வில் ஆரம்பிக்கிறது? பாருங்கள், ஈலேருந்து தான் நம்ம ஆரம்பித்து போகணும். அப்போ இங்கேருந்து தான் நம்ம வரணும். பாருங்கள், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110 இங்கே இருக்குது. நீங்கள் மாற்றி எடுத்துடக்கூடாது. இந்த 110 மாற்றி எடுத்துடக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 110 இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், ஸ்கேலை எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஓலிருந்து இந்த புள்ளி 110 டிகிரி குறிச்சிருக்குமா? இதை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி நல்ல நீளமாக ஒரு கோடு வரைய போகிறோம். 2 பக்கம் நல்லா நீட்டி விடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கிட்டு 2 பக்கமும் நீட்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் நீட்டி விடணும். இந்த பக்கமும் அம்புக்குறி போட்டுருங்க. இந்த கீழையும் இந்த இடத்துலையும் ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டுருங்க. இந்த இடத்துல தான் எத்தனை டிகிரி கோணம்? 110 டிகிரி. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்? இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்குறிடும். அப்போது இந்த முழு நீளம் 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? இந்த பக்கம் 3.5 இருக்கும், இந்த பக்கம் 3.5 இருக்கும். அப்போ 7 2ஆக பிரித்தோம்னா என்னது? 3.5, 3.5. இப்போ நம்ம 3.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாமா?
பாருங்க 3.5 சென்டிமீட்டர். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து ஆரம்பிக்கணும். 3.5 3 இங்கே இருக்குது, 0.5 இங்கே இருக்குது, 3.5. இப்போ பாருங்க இந்த ஓலேருந்து என் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 3.5. ஓலேருந்து ஏவும் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 3.5ல் இருக்கும். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இந்த இதை வெட்டுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இதை வெட்டுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டும். 2 வெட்டி இருக்கா? பாருங்க வெட்டி இருக்கா? இங்கே வெட்டின இடத்துக்கு பேர் ஏன்னு கொடுங்க, இங்கே வெட்டின இடத்துக்கு பேர் என்னன்னு கொடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இணைச்சிடணும். எதை இணைக்கணும்? என்ன இணைக்கணும். பாருங்க எதை இணைக்க போகிறோம்? என்னையும் ஈயையும் இணைக்க போகிறோம். இணைச்சாச்சு. அதே மாதிரி ஈயையும் ஏவையும் இணைங்க. இது ரெண்டையும் இணைக்க போகிறோம். இணைச்சாச்சு. அதுக்கடுத்து ஏவையும் ஆரையும் இணைங்க. இணைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஆரையும் எண்ணெய் இணைங்க. இணைச்சாச்சு. இதான் என்னது? நமக்கு தேவையான என்னது? இணைகரம். எது இணை பக்கங்கள்? பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணை, இந்த பக்கமும் இந்த பக்கம் இணை. இப்போது இங்கே எவ்வளோ இருக்கும்? இது வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவும் எவ்வளோ தான் இருக்கும்? 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போது நமக்கு என்ன வேணும்? உயரம் வேணும். அடிப்பக்கம் வேணும். இது அடிப்பக்கம் அப்படின்னா உயரத்தை நம்ம இங்கேருந்து எடுக்கணும். இதை அடிப்பக்கமாக எடுத்தோம்னா நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? இங்கேருந்து உயரத்தை எடுக்கணும். நம்ம இதை அடிப்பக்கமாக எடுத்துக்கலாம். பாருங்க அடிப்பக்கம் ஈஏவை நம்ம அடிப்பக்கமாக எடுத்ததுனால ஸ்கேல் இந்த இடத்துல வச்சுருங்க. கரெக்டாக வச்சாச்சா? இணையாக வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த முக்கோணத்தை இங்கேருந்து நம்ம நகர்த்திட்டு போகணும். எது வரைக்கும் நகர்த்தலாம்? பாருங்கள் இந்த இடத்துல கூட நம்ம வரையலாம். இதில் கூட வரைஞ்சிடலாம். அதுவும் ஹைட்டு தான், உயரம் தான். இந்த இடத்துல வரையலாம். இதுவும் உயரம் தான். நம்ம இந்த எண்ணில் வச்சு வரையுமா? நீங்கள் எண்ணில் வச்சு வரைஞ்சாலும் சரி, இந்த பக்கம் தள்ளி வச்சு வரைஞ்சாலும் சரி, அது என்னது தான்? நமக்கு உயரம் தான். அப்போது இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது வரைஞ்சாச்சா? இதுதான் நமக்கு தேவையான உயரம். இப்போ நம்ம இந்த உயரத்தை அளந்து எழுத போகிறோம். உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க 4.7 இருக்கு இல்லையா? பாருங்க கரெக்டாக பாருங்க 4, அதுக்கு 4.5, 4.6, 4.7 இருக்குது. 4.7 சென்டிமீட்டர். அடிப்பக்கம், இந்த அடிப்பக்கத்தை நம்ம அளந்துருவோமா? அடிப்பக்கம் பாருங்க எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர். அப்போ பாருங்கள் நமக்கு தேவையான எல்லாம் கிடச்சிருச்சு. உயரம் வந்து 4.7 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் பி வந்து 7 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் இணைகரம். எந்த இணைகரம்? இணைகரம் என் EARNஇன் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா? பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பி பெருக்கல் ஹச் சதுர அலகுகள். பியோட மதிப்பு பாருங்க 7, ஹச்சோட மதிப்பு 4.7. எதை பெருக்க போகிறோம்? 4.7ஐயும் 7ஐயும் பெருக்க போகிறோம். 7 49 மிச்சம் 4, எளினாங்க 28, 4 கூட்டினா 32. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 32.9. இதான் என்னது? நமக்கு தேவையான இணைகரத்தோட பரப்பளவு 32.9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? நீங்கள் வரைமுறையை நீங்கள் சொந்தமாகவே எழுதிக்கங்க. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.